வெல்கம் டு jassimplecooking. இன்னைக்கு நாம ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல நல்ல க்ரீமியான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்காக நான் இங்க ஒரு கப் அளவுக்கு அதாவது 100 கிராம் பாஸ்தா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நாம இதை வேக வச்சிடலாம். அதுக்காக நான் இங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது வேக வச்சிடலாம். இது வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 15லேருந்து 20 நிமிஷம் போல் ஆகும். இது அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 15 நிமிஷம் போல் இருக்குது. வெந்துட்டான்னு செக் பண்ணிடலாம். பாருங்கள், கத்தியை வச்சு கட் பண்ணதும் இது நல்லா ஈஸியாக கட் பண்ண வருது. இப்போ நாம் இது வடிகட்டிடலாம். இது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்க நீங்கள் வேணும்னா இதில் கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்து அலசிக்கலாம். இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதில் சேர்க்குறதுக்காக நான் 3 கலரில் உள்ள குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபுல்லாகவே தேவையில்லை, காவாசி அளவுக்கு எடுத்தாலே போதும். இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதை சேர்க்குறதுக்காக நான் இங்கே ப்ரோக்கோலி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் ஃபுல்லாகவே தேவையில்லை, காவாசி அளவுக்கு எடுத்தாலே போதும். பாருங்கள், நான் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற ப்ரோக்கோலியை உள்ளே சேர்த்துக்கலாம். இது உள்ள ஏதாவது பூச்சி இருந்துச்சுன்னா இது வெளியே வந்துடும். அதுக்கப்புறமா இது லைட்டாக வேகவும் செய்யும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் லைட்டாக உருகுனதும் இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லைட்டாக வதக்கிக்கோங்க. பூண்டு லைட்டாக வதங்கினாலே போதும், கலர் சேஞ்ச் ஆகணுங்கிற தேவையில்லை. இப்போ பூண்டு லைட்டாக வதங்கினதும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த ப்ரோக்கோலியை தண்ணியை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் இது நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாவையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஒரிகானோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ நாம் இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அப்புறமா நாம் ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பூண்டு லைட்டாக வதங்கினதும் இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதும் இப்போ இதில் 500 ml அளவுக்கு அதாவது 2 கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது இதில் சேர்த்துடலாம். முதல்ல கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் மிச்சம் இருக்கிற பாலையும் சேர்த்துடலாம். நான் மொத்தம் 500 ml பால் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நாம் இது நல்லா கொதிக்க வைக்கணும். இது கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ இது ஓரளவுக்கு நல்லா திக்காக ஆரம்பிச்சிட்டு இப்போ நாம் இதில் 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் மைதா மிக்சரில் நல்லா கலந்ததும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே நாம் ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற காய்கறியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு.
அதுக்கப்புறமா இதில் சேர்க்குறதுக்காக நான் இங்கே வந்து ஒரு ஜாதிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து லைட்டாக கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே சேர்த்துக்க வேண்டாம், 2 பிஞ்சளவுக்கு சேர்த்தாலே போதும். கூடவே 1 டீஸ்பூன் ஒரிகானோ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நாம் வந்து ஏற்கனவே உப்பு 2 தடவை சேர்த்தாச்சு, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் சீஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து சதுரவாக்கில் இருக்கிற ஸ்லைஸ் சீஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து கவர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நாம் இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இதில் எக்ஸ்ட்ரா வந்து பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம பாஸ்தா வேக வச்ச தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பாஸ்தா வேக வச்ச தண்ணி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் நாம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பாஸ்தா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் அதுக்கப்புறமா ஒரிகானோ சேர்த்து இது வந்து சூடோடே சர்வ் பண்ணிடலாம். இது வந்து ஆறுனா ரொம்ப திக்காயிரும், அதனால் சூடோடவே வந்து சாப்பிட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒயிட் சோஸ் பாஸ்தா வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாசிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.